நீங்க எப்படி மியூசிக் உள்ள வந்தீங்க? ஒரு ரஹ்மான் சார் இன்ஸ்பிரேஷன் ஒன்று பயங்கரமாக வந்துச்சு அந்த டைமில். ஸோ ஓகே எப்படியா மியூசிஷியன் ஆகிடணும், ரஹ்மான் சாருக்கு பாடிடணும், அந்த மாதிரி ஒரு தேடலில் ஆரம்பிச்சது தான் என்னோட மியூசிக் ஜேர்னி. கிட்டார் கிஃப்ட் வந்துச்சு, அதை வச்சு சும்மா லைட்டாக அதை என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கார்ட் சொல்லி கொடுத்தான். அதை அப்படியே நோண்டி நோண்டி யூடியூப்லாம் பார்த்து அந்த மாதிரி பண்ணுறது தான். நிறைய கேட்பேன், ஆனால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் கேட்டு இன்ஸ்பயர் ஆகும். அதுக்கும் ஒரு விதத்தில் ரஹ்மான் சார் தான் காரணம். காலேஜ் டைம்ல ஆனால் எனக்கு பேண்ட் அமையல. சில காலேஜில் அமையும், சில காலேஜில் அமையாது அந்த மாதிரி. ஸோ எங்கள் காலேஜில் அமையல. காலேஜ் முடிஞ்ச கையோட ஆனால் ஐ ஃபவுண்ட் அ ராக் பேண்ட். அதுலேருந்து எப்போ நீங்க அந்த சினிமா மியூசிக் உள்ளேயோ இல்லை சம்திங் எப்படி உள்ள வந்து? ஸோ அப்பயே எனக்கு நிறைய இந்த சினிமா மியூசிக் கேட்டு கேட்டு எப்படியா பாடிடணும், பிளேபேக்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ஒன்றுமே தெரியாது, ஸ்டுடியோவில் போய் ரெக்கார்டே பண்ணது கிடையாது. ரஹ்மான் சாருக்கு நிறைய பேக்கிங் வோக்கல்ஸ். ஸோ அதுவே ஒரு மாதிரி ட்ரீம் வந்து கொஞ்சம் ரியலைஸ் ஆன ஒரு ஃபீலிங். கடல் இந்த ஏலே கிச்சனில் வாலே கொண்டாலே அதெல்லாம் என்னோட வயசு. ரஹ்மான் சாருக்கே தெரியுமான்னு தெரியாது, ஏன்னா அவர் இல்லை அந்த செஷனில். பட் ஸோ இப்போ கை கேட்டினது வாய் கேட்டில் வந்து நாங்கள் 2010 பண்ண பாட்டு நானும் சுப்போம். இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணது. ஆனால் அப்போ என்ன யோசிச்சுன்னா, இது பேசாமல் படத்தில் வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும், அதுக்காக வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. பேசிக்கலி அந்த ஜேர்னியில் வந்த சாங். இப்போ என்னோட இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஊரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து அதுவும் சுப்பு பாட்டு தான். இந்தியன் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் மூவிஸ்க்கு நகர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு 5 இயர்ஸாவே அந்த ஒரு மூமெண்ட் வந்து நாங்கள் 5 இயர்ஸ் இல்லை, இன்னைக்குமே ஆதி காலத்துலேருந்து வந்து யாராவது ஒருத்தவங்க பாப்பில் வெடிச்சிட்டாங்க, பெருசாகிட்டாங்கன்னா அடுத்தது வந்து படத்தில் பாயிடுவாங்க. அறிவு வந்து ஃபர்ஸ்ட் அங்கேருந்து வந்த ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு. பால் டப்பா இருக்கட்டும், மசால் கோலார், இப்போ ரீசெண்டாக சுப்லாஷினியோட க்ரோத்தாக இருக்கட்டும், சாயபியங்கரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இந்திய ஆர்டிஸ்ட் வந்து இப்போ சினிமாவுக்கு வர்ற இது வந்து இப்போ ஒரு இந்திய ஆர்டிஸ்டான ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு மாதிரி நம்ம பார்த்துக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து ஃபிலிம்ஸை வந்து இந்தியோட குறைவாவோ அதிகமாகவோ பேச மாட்டேன். ஏன்னா சுப்லாஷினி வந்து நல்ல ஃப்ரெண்டு. அவங்களுக்கு வந்து இப்போ 2-3 பாட்டு தொடர்ந்து ஃபிலிம்ஸில் ஹிட் ஆனதுனால திருப்பி போயிட்டு அவங்களோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் எல்லாரும் கேட்பாங்க. அண்ட் அவன் ஒரு ரொம்ப நல்ல சாங் ரைட்டர். எங்களுக்கு வந்து விஜய் நாராயணன் வந்து ஒரு சிங்கரா தெரியும். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, நிறைய 2 லிரிக்ஸ் நீங்க எழுதிருக்கிறீங்க. அது எப்படி? ஸோ எனக்கு வந்து அந்த ரயில் போகும் மேடம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதினேன் லிரிக்ஸ். அது வந்து எனக்கு ஏதோ எதேச்சியா வந்துருச்சு ஒரு நாள். ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு யாரோட பேச போறோம்னா சிங்கர் விஜய் நாராயணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள்கிட்ட ஆக்சுவலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும், இந்தி மியூசிக், தமிழ் சினிமா அண்ட் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்கணுன்றது, நீங்கள் எப்படி மியூசிக் உள்ள வந்தீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுல பாட்டு வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க வீட்டில். ஸோ அந்த மியூசிக் கிளாஸ் அனுப்புறது எல்லார் வீட்லையும் அனுப்பிச்சாங்க. ஆனால் நான் வந்து நிறைய ஊரில் வளர்ந்தேன். ஸோ ஒரு 5 வருஷம் டெல்லி, 2 வருஷம் சேலம், 3 வருஷம் பாம்பே, அந்த மாதிரி. ஸோ கண்டினியூஸாக பாட்டு கற்றுக்கல. ஒரு 4 இயர்ஸ் மொத்தமாக அந்த கிளாசிக்கல் மியூசிக் கற்றுட்டு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வந்துருச்சு. வீட்டில் ரொம்பலாம் சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க அப்போது. ஸோ அந்த 10th முடிச்சுட்டு 11th சென்னை வந்தேன். அந்த டைமில் தான் ஃபுல்லாக எக்ஸ்போஜர் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஹிந்தி பாட்டெலாம் கேட்டிருந்தேன். பட் அந்த இங்கே சென்னை வந்து அப்படியே அந்த லகான் அப்போ தான் வெடிக்குதாங்க. ஒரு ரஹ்மான் சார் இன்ஸ்பிரேஷன் ஒன்று பயங்கரமாக வந்துச்சு அந்த டைமில். ஸோ ஓகே எப்படியா மியூசிஷியன் ஆகிடணும், ரஹ்மான் சாருக்கு பாடிடணும், அந்த மாதிரி ஒரு தேடலில் ஆரம்பிச்சது தான் என்னோட மியூசிக் ஜேர்னி. ஓகே. ஆனால் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சீங்க? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மச் லேட்டர். நான் ரொம்ப இப்போ கூட நல்லாலாம் வாசிக்க மாட்டேன். அது ஒரு மாதிரி ஒரு சுமாராக நீங்களே எப்படி சொன்னீங்க? இல்லைங்க, அது வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டை கூப்பிடுறது டக்குன்னு வந்து முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிட்டார் கிஃப்ட் வந்துச்சு, அதை வச்சு சும்மா லைட்டாக அதை என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கார்ட் சொல்லி கொடுத்தான். அதை அப்படியே நோண்டி நோண்டி யூடியூப்லாம் பார்த்து அந்த மாதிரி பண்ணுறது தான். நிறைய கேட்பேன், ஆனால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் கேட்டு இன்ஸ்பயர் ஆகும். அதுக்கும் ஒரு விதத்தில் ரஹ்மான் சார் தான் காரணம். ஓகே. நீங்கள் சொன்னீங்க ரஹ்மான் சார் பார்த்து இன்ஸ்பயர் ஆன அப்படின்ட்டு. 11th 12th தான் நீங்கள் அந்த இதெல்லாம் பார்க்குறீங்க. காலேஜ் டைம்ஸில் அந்த இது எப்படி கன்வெர்ட் ஆச்சு? காலேஜ் டைம்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் அந்த டைமில் வந்து ரஹ்மான் சாரோட மோஸ்ட் ப்ராலிஃபிக் டைம்னு சொல்லலாம். 90s ரஹ்மான் இஸ் ஒன் திங், பட் 2000s அந்த ஏர்லி 2000s அண்ட் மிட் 2000 ரஹ்மான் பயங்கரம். ஸோ அதுவும் தமிழ் ஹிந்தி ரெண்டுமே பயங்கரமான ஒர்க்ஸ் இருக்கும் அப்போ. ஸோ அதெல்லாம் கேட்டு செம்ம இன்ஸ்பயர் ஆகி எப்படியாவது பேண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. அந்த டைமில் காலேஜில் சில பசங்களாம் இந்த ராக் மியூசிக் எல்லாமும் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்துச்சு. ராக் அண்ட் மெட்டல் நிறைய கேட்க ஆரம்பித்தேன் அப்போ. ஓகே. ஸோ அந்த அவங்க என்ன அயன் மேடன், டெஃப் லெப்பர்ட் அதெல்லாம் அது பிடிக்கும், லெட் ஜெப் அதெல்லாம். ஸோ காலேஜ் டைமில் ஆனால் எனக்கு பேண்ட் அமையலை. ரொம்ப என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து அங்கே ஒரு லைட் மியூசிக் பேண்ட் மாதிரி சீனியர்ஸ் வச்சுருந்தாங்க. அது ஒரு மாதிரி சில காலேஜில் அமையும், சில காலேஜில் அமையாது அந்த மாதிரி. ஸோ எங்கள் காலேஜில் அமையலை. காலேஜ் முடிஞ்ச கையோட ஆனால் ஐ ஃபவுண்ட் அ ராக் பேண்ட். ஓகே. பண்ணி தமிழ் ஒரிஜினல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷனுக்காக ஃபார்ம் பண்ணோம். அந்த காம்படிஷனில் ஜட்ஜ் ரஹ்மான் சார், அதனால சரி வா பேண்ட் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஊழலாம் அந்த காம்படிஷன் பேர். இப்போ சென்னையில் இருக்கிற நிறைய எஸ்டாப்ளிஷ் மியூசிஷியன்ஸ், அனிருத்தா இருக்கட்டும், கேபாவா இருக்கட்டும், லியோனா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் அந்த காம்படிஷனில் வந்து அகம் அவங்க எல்லாருமே அதில் இருந்தாங்க. அந்த மியூசிஷியன் சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் அந்த காம்படிஷன் பற்றி தெரியும். வெளியில் பெருசாக அது வந்து ஃபேமஸ் ஆகலை.
ஆனால் ஸோ அந்த காம்படிஷனுக்காக ஃபார்ம் பண்ணி ஒரு பேண்ட், அதுதான் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் இன் அ பேண்ட், ரைட்டிங் சாங்ஸ் ஃபார் அ பேண்ட். அப்பதான் கம்போசிங் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது சீரியஸா. இது எந்த இயர்ல இருக்கும்? இது வந்து 2007-8. ஓகே, ரைட். அதுல இருந்து எப்போ நீங்க அந்த சினிமா மியூசிக் உள்ளயோ இல்ல சம்திங் எப்படி உள்ள வந்து? ஸோ அப்பயே எனக்கு நிறைய இந்த சினிமா மியூசிக் கேட்டு எப்படியா பாடிடணும், பிளேபேக்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனா ஒண்ணுமே தெரியாது, ஸ்டுடியோல போய் ரெக்கார்டே பண்ணது கிடையாது. ஸோ வீட்டில் ரெக்கார்ட் பண்ணா நல்லாவே இருக்காது கேட்கறதுக்கு. அந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நான் வந்து எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அதான் ரஹ்மான் சார்கிட்ட பாடணும் அந்த மாதிரி. ஸோ நான் அப்புறம் இது பண்ணேன், இந்த ரியாலிட்டி ஷோ இருக்குல்ல சூப்பர் சிங்கர், அது 2009-10 போனேன் நினைக்கிறேன், சீசன் 2. அதுல வந்து அப்பதான் நான் வந்து சரி நம்ம எங்க வேர் டு வி ஸ்டாண்ட் கம்பேர்ட் டு அதர்ஸ் அண்ட் என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்து அதுல ரவுண்ட்ஸ் ப்ராக்ரஸ் ஆக தான் வந்துச்சு. எப்படியோ லக்ல வந்து நான் லாஸ்ட் 5 வரைக்கும் போயிட்டேன் அந்த ஷோல. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்டார்டிங்ல இருக்கும்போது. பட் அந்தந்த ரவுண்ட் வரும்போது நம்மளுக்கு ஒரு இது மாட்டும் ஒண்ணு, இதுக்கு இது பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் நிறைய ஃபெலோ மியூசிஷியன்ஸ் இருப்போம், பார்த்து கத்துப்போம். ஸோ அது ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் இருந்துச்சு. அதை முடிச்சு பிளேபேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சின்ன லெவல்ல வந்துச்சு. பிளஸ் ரஹ்மான் சாருக்கு நிறைய பேக்கிங் வோக்கல்ஸ் வந்துச்சு. அதே ஒரு மாதிரி ட்ரீம் வந்து கொஞ்சம் ரியலைஸ் ஆன ஒரு ஃபீலிங். எந்தெந்த மூவிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது ராவணன். ஓகே, ஸ்ரீனி சார் தான் கூட்டிட்டு போனார். ஸோ ராவணன்ல வந்து ஒரு இது இருக்கு, இந்த காளிங்கத்து பரணின்னு ஒரு சாங் இருக்கு, பிஜிஎம், அதோட ஹிந்தி வெர்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய எல்லாரோடையும் சேர்ந்து தான். பட் அதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து இந்த எந்திரன், கோச்சடையான் வரைக்கும் ஆக்சுவலி கடல் இந்த ஏலே கிச்சனால வாலே கொண்டாலே அதெல்லாம் என்னோட ரஹ்மான் சாருக்கே தெரியுமான்னு தெரியாது, ஏன்னா அவர் இல்ல அந்த செஷன்ல. பட் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனலி வந்து கேட்கும் போது வாவ் நம்ம வாய்ஸ் கேக்குது அப்படின்னு ஒரு ரஹ்மான் சாரோட மியூசிக்ல நம்ம வாய்ஸ் கேக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் அது மாதிரி எதுவும்? ஆமா, நான் எம்பிஏ பண்ண போயிட்டேன். ஏன்னா அப்ப அந்த டைம்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் போறாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வீட்டுல. ஏன்னா நாங்க வந்து பெருசா வி டோன்ட் கம் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் ஜெனரேஷனல் வெல்த் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு கட்டாயம் கண்டிப்பா இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல காலேஜ்ல எம்பிஏ கிடைச்சிச்சு. ஸோ அதனால எம்பிஏ பண்ண போனேன். பட் நான் என்னன்னா அதுக்கு முன்னாடில இருந்தே சாங்ஸ் கம்போஸ் பண்றது வந்து பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ எனக்கு அப்போல இருந்தே இந்த சூப்பர் சுப்புலாம் தெரியும். அவர் இப்பதான் பேரு சூப்பர் சுப்பு, அப்போ சுப்பு என் ஃப்ரெண்டு சுப்பு. ஸோ நாங்க அந்த டைம்ல இருந்தே சாங்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு மாதிரி அந்த ஜேர்னி வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. எம்பிஏ பண்ணி முடிச்சுட்டு பெரிய எஜுகேஷன் லோன் வந்துருச்சு. ஸோ அதை அடைக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில ஆஸ்திரேலியா அமிச்சாங்க. ஸோ ஆஸ்திரேலியா போயிட்டு ஒரு 8 வருஷம் வந்து அங்கே எல்லா மிடில் கிளாஸ் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே டீல் பண்ண வேண்டியது இருந்து. ஆனா என்னன்னா ஃபார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா போன ஒரு வருஷத்துக்குள்ள சந்தோஷ் நாராயணன் அங்க மீட் பண்ணேன் எதாச்சியா. ஓகே, அவரோட மியூசிக் நிறைய தெரியும், பட் அவரை பர்சனலா தெரியாது அந்த டைம்ல. இது இந்த இயர் 2015. ஓகே, 14 end and 15. ஓகே. ஸோ அப்ப அவர் அந்த இறுதி சுற்று பண்ணிட்டு இருந்தார். அதுல நான் மாயவிசை பாடினேன். ஸோ அதெல்லாம் சிட்னில ரெக்கார்ட் பண்ணதுதான். அப்படியா? ஓகே. சுழலியே இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து நாங்க ஆஸ்திரேலியால தான் ரெக்கார்ட் பண்ணோம். வீட்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன் அவருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி இது வந்துருச்சு, பொய் வாழ்வா வந்துச்சுல, அதுவும் நான் சிட்னில ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு இங்க யூஸ் பண்ணதுதான் அது. ஓகே. ஸோ இப்போ இறுதி சுற்றுல ஃபர்ஸ்ட் பாடுறீங்க. சந்தோஷ் நாராயணனோட அறிமுகம் எப்படி வந்தது உங்களுக்கு? அது வந்து இங்க வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய இருந்தாங்க. பிரதீப், ஷான் ப்ரோல்டன்லாம் அந்த டைம்லயே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பிரதீப் ஹேட் 2-3 பேண்ட்ஸ். இந்த யோதகான் ஒரு பேண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதே டைம்ல லா பொங்கல்னு ஒரு ஃபோக் பேண்ட் இருந்துச்சு. ஸோ அதுலதான் சந்தோஷ் பிரதீப்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு அக்கபெலா பேண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அக்கபெலா பேண்ட்க்கு பாடுறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. தட்ஸ் ஹவ் ஐ நியூ பிரதீப் கல்யாணி அண்ட் ஆல். ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் அந்த சர்க்கிள்லயே சந்தோஷ் இருந்தது எனக்கு. அவர் ஆனா அறிமுகம் ஆள அப்போ. பட் அவர் இருக்காருன்னு தெரியும், அவருக்கு நான் இருக்கிறது தெரியுமா தெரியாது அப்போ. பட் அந்த மாதிரி தெரிஞ்சு வேர்ட் ஆஃப் மவுத்ல இதுவாயிட்டு நான் சிட்னில இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி நீ இங்கதான் இருக்கியா, நாங்க வந்து சிட்னி வந்திருக்கோம் அப்படின்னா. அப்ப எனக்கு அவங்கள கூட தெரியாது. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு அப்படியே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஒரு மாதிரி அது நல்ல ஜேர்னியா வந்து. ஓகே. சோ அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து ஒரு 2-3 பாடல் அவருக்கு பாடுறீங்க. நிறைய பாட்டுக்கிட்ட அதான் ஐ மீன் லைக் அந்த ஒரு 1 or 2 இயர் கேப்லயே நம்ம கிட்ட சொல்றேன். அந்த 2 இயர்ஸ்ல வந்து மாயவிசை எழுதி சுற்று வந்துச்சு, பொய் வாழ்வா மனிதன், அப்புறம் ஏசுழலி, உடனே அழகிய சூடான பூவே பைரவால. சூப்பரான ஒரு எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் குட் சாங்ஸ் கிடைச்சிருக்கு. அவரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? அது ரொம்ப ஜாலி தான் ஆக்சுவலி. அவரோட ஒர்க் பண்ணது ஃபன். ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அண்ட் அவருக்கு வந்து என்ன மியூசிஷியன்ஸ்ட என்ன மாதிரி யூனோ டேலண்ட் எப்படி டேப் பண்ணணும்னு கரெக்டாக தெரியும். ஸோ அவர் வந்து சூப்பராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கரெக்டாக வாங்கிடுவார் வேலையை. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுடைய இண்டி ஜேர்னிக்கு நான் வரணும்னு பார்க்குறேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல ஆரம்பிச்சு சினிமாக்குள்ள வந்துட்டு மறுபடி வரீங்க. கரெக்ட். ஸோ இந்த ஒரு ஜேர்னி எப்படி இருக்குது?
சி இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து எனக்கு என்னைக்கு அந்த செல்ஃப் டவுட் ஒன்று இருக்கும், இது வந்து இஸ் இட் குட் இனஃப் டு ரிலீஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணால் எங்கே போகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இப்போ கை கெட்டினது வாய் கெட்டில் வந்து நாங்கள் 2010 பண்ண பாட்டு நானும் சுப்பும் அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணது. சும்மா வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு தாய்க்கும் அதை வச்சு வந்து கை கெட்டினது வாய் கெட்டலன்னு எழுதி சாங்காக பண்ணது. லைவ் ஷோஸ்லலாம் சும்மா பண்ணுவேன், அந்த சாங்கை வாசிப்பேன் ஆக்சுவலி. அண்ட் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் அப்போ என்ன யோசிச்சுன்னா, இது பேசாமல் படத்தில் வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும், அதுக்காக வெயிட் பண்ணலாம், யார்ட்டையா பிச் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது டேரக்டர்ஸ்ட்டே இவங்கள்ட்டலாம். ஸோ அது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட் சம் பாயிண்ட் சரி எதுக்கு இந்த 10-15 வருஷமா எதுக்கு பாட்டை வச்சிருக்கோம், வெளியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டைமில் அந்த லேபிள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க, திங்க் மியூசிக். ஸோ அதனால அவங்களோட ஒரு இண்டி சாங்காக வந்து இது சாங்கை பண்ணோம். இப்போ தான் இன்ஃபேக்ட் 2 years முன்னாடி தான் ஃபைனலி அதை ரிலீஸ் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது பேசிக்கலி அந்த ஜேர்னியில் வந்த சாங்ஸ். இப்போ என்னோட இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஊரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து சுப்பு பாட்டு தான். ஆமாம். ஸோ எனக்கு ஆஸ்தான லிரிசிஸ்ட் சுப்பு தான். ஏன்னா எனக்கு எப்படின்னா, நான் பாட்டு பண்ணும்போது கான்செப்டாக யோசிச்சிருவேன். இந்த பாட்டு வந்து ஹோம் கமிங் பற்றி இல்லை அந்த ஒரு ஏக்கத்தை பற்றி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த பாட்டு வந்து ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி. பட் எனக்கு லிரிக்கல் அபிலிட்டி அவ்வளோ கிடையாதுங்கிறதுனால நான் வந்து சும்மா டம்மி லிரிக்ஸ் மாதிரி போட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன்னா சுப்பு வந்து சூப்பராக எழுதிடும் அது. ஓகே. ஆனால் எங்களுக்கு வந்து சுப்பு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, ஹுக்கும் மாதிரியான ஒரு பாட்டு, ஓலம்ப பார்த்தவங்க அப்பா விசில கேட்டவன்ற மாதிரியான சுப்பு தெரியும். உங்களோட பாட்டுல உள்ள சுப்பு வந்து டோட்டலா வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச சுப்பு இதுதான் ஆக்சுவலி. இந்த ஹோல்சமான ஒரு மனுஷனா இருக்கு, பயங்கரமான லிரிசிஸ்ட் தான் எனக்கு அவனை தெரியும். ஸோ ஹுக்கும் வந்தது வந்து ஆப்வியஸ்லி சுப்பு வந்து ஒரு பயங்கரமான ரஜினி ஃபேன்கிறதும் தெரியும் எனக்கு. ஆப்வியஸ்லி எனிபடி மோஸ்ட் தமிழ்நாட்டிலே எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஒரு ரைட் பிளேஸ் ரைட் டைம் அந்த மூமெண்ட்ல வந்து அந்த பாலை 6 அடிக்கிறது வந்து அவன் பண்ண விஷயம். அதனால வெல் டிசர்வ்ட் விக்டரி அது சுப்புக்கு அந்த ஹுக்கும்ங்கிறது. பட் அதான் தட் இஸ் நாட் இஸ் ஒன்லி ஃபேசட் ஆஃப் லிரிக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இன்னும் நிறைய டாபிக்ஸை பற்றி நல்லா டீப்பாக ரிசர்ச் பண்ணுற ஒரு ஆள் சுப்பு. ஸோ ஹி வில் ரைட் அபவுட் எனிதிங் தட் யூ டெல் ஹிம் டு ரைட். ஓகே, கூல். அண்ட் இப்போ இண்டி சீன்ஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா இண்டி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் மூவிஸ்க்கு நகர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு லாஸ்ட் ஒரு லெட்ஸ் ஒரு 5 years-ஆவே அந்த ஒரு மூமெண்ட் வந்து நகர்ந்து 5 years இல்லை, என்றைக்குமே ஆதி காலத்துலேருந்து வந்து யாராவது ஒருத்தவங்க பாப்பில் வெடிச்சிட்டாங்க பெருசாகிட்டாங்கன்னா அடுத்தது வந்து படத்தில் பாடிடுவாங்க, இல்லாட்டி கம்போசர் ஆகிடுவாங்க. இப்போ அந்த ஜேர்னி இப்போ கொஞ்சம் அதிகமாகுதுன்ற மாதிரி பார்க்குறேன் லாஸ்ட் 5 years. ஏன்னா இப்போ ஓஃப்ரோ மாதிரியான ஒரு ஆள் வராங்க. அறிவு வந்து ஃபர்ஸ்ட் அங்கிருந்து வந்த ஒரு ஆளா தான் இருக்கிறாரு. பால் டபா, மசால் கோலார், இப்போ ரீசன் சுப்லாஷினியோட growth-ஆ இருக்கட்டும், சாயபியங்கரா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் இந்திய ஆர்டிஸ்ட் வந்து இப்போ சினிமாக்கு வர்ற இது வந்து இப்போ ஒரு இந்திய ஆர்டிஸ்ட்கான ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து ஃபிலிம்ஸை வந்து இந்தியோட குறைவாவோ அதிகமாவோ பேச மாட்டேன். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம ஒரு ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா, ஃபிலிம்ஸ்குள்ள எல்லா ஜான்ராவுமே அடங்கியிருக்கு. ஏன்னா ஒரு கம்போசர் ஃபிலிம்ல பண்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். வேற அங்கே ஹாலிவுட்லனா ஸ்கோரிங் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு ப்ளூஸ்க்கு ஏதாவது வேணும்னா அதுக்கேற்ற ஒரு மியூசிஷியனை கூப்பிடுவாங்க. இங்க என்னடானா ரஹ்மான் சாரே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து மற்ற ஜான்ராஸ் தெரிஞ்சது அவரோட மியூசிக் வழியால் தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸ் வரதுக்கு வந்து மூவிஸ் தான் இன்னும் வந்து நம்மளுக்கு மெயின் வே ஆஃப் டிஸ்கவரிங் சாங்ஸ் அப்படிங்கிறது மூவிஸ் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் வந்து அவங்களோட மியூசிக் வெளியே நிறைய பேருக்கு தெரியறதுக்கு மூவிஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஒன்றும் இல்லை, சுப்லாஷினி வந்து நல்ல ஃப்ரெண்ட், அவங்களுக்கு வந்து இப்போ 2-3 பாட்டு தொடர்ந்து ஃபிலிம்ஸ்ல ஹிட் ஆனதுனால திருப்பி போயிட்டு அவங்களோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் எல்லாரும் கேட்பாங்க. அண்ட் அவன் ஒரு ரொம்ப நல்ல சாங் ரைட்டர். அவங்களோட இன்ஃபேக்ட் நான் ஒரு பாட்டு பண்றேன் இந்தியா, இவென்ச்சுவலி வரும். பட் சூப்பர் சாங் ரைட்டர் அவங்க. ஸோ அதெல்லாம் வந்து வெளியில் வரதுக்கு மூவி இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கான இந்த as far as indie pop is concerned, அதாவது பாப்புலர் மியூசிக் அந்த நான் ஃபிலிம் பாப் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து லேபிள்ஸ்லாம் இண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குமே இப்போ ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ அபியங்கரா இருக்கட்டும், இல்லை நம்ம பால் டப்பா, அவங்க எல்லாருமே நீங்கள் சொன்ன எல்லா நேம்ஸுமே they have also released hit indie songs. True. ஸோ அது ஒன்று இருக்கு. இன்னும் என்ன நடக்கணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வந்து மற்ற ஜான்ராஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் பிளாட்ஃபார்ம்ஸ் வரணும். அதுதான் வந்து எந்த மாதிரி சொல்றீங்க? இப்போ நான் பண்றதை எடுத்துக்கோங்களேன், ஒரு கண்ட்ரி ப்ளூஸ், ஒரு லைட் பேக் மெலோடியஸ் இண்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸ் வந்து படத்துல வந்து பாட்டா வந்தா தான் அது ஹிட் ஆகும். இண்டிபெண்டா நம்ம போட்டுட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபாலோவிங் தான் வரும். என்னைக்காவது ஒரு நாள் அது பெருசா ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுவேன். அந்த மியூசிக் லேபிள்ஸ்க்கு இந்த தயக்கம் இருக்குன்னு பாக்குறீங்களா இந்த மாதிரியான? கண்டிப்பா. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்னன்னா வந்து இன்ஸ்டன்ட்லி கேட்சியா ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு ஹுக் ஸ்டெப் வச்சு ஹிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கமர்ஷியலி அது வயபிள். அவங்க வந்து தேர் இந்த பிஸ்னஸ் ஆஃப் மேக்கிங் மணி. கண்டிப்பா. ஸோ அது வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அதனால அவங்க அந்த மாதிரி கண்டென்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஷூரா ஏதாவது ஒன்று இதில் வந்து பத்திக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம கம்போஸ் பண்ணும்போது எல்லா பாட்டுமே வந்து பத்திக்கணும்னு சொல்லி கம்போஸ் பண்ண முடியாதுல்ல. சில பாட்டுலாம் வந்து நம்ம ஒரு ஜேர்னியில் போவோம். இப்போ கேபர்லாம் எழுதுகிற சாங்ஸ்லாம் அவர் ஆக்சுவலி ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறாரு.
அதுல நம்ம வந்து சடனா ஒரு ட்விஸ்ட் வேணும்னு சொல்லி நம்ம இது பண்ண முடியும். ஓகே, அதுல ஹூக் ஸ்டெப் எங்க எக்ஸாக்ட்லி, அதுல எங்க ஹூக் ஸ்டெப், இந்த ஃபிராங்கி பாணி இந்த ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 10 minutes சாங் எனக்கு வந்து அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஏன்னா வந்து இப்போ இவங்களாம் என்ன சொல்றாங்க, நீங்க நிறைய பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல வந்து கேட்சியா ஏதாவது வை, அப்பதான் உனக்கு ஸ்கிரிப்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்கு 10 செகண்ட்ல வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட கொஷின். என் கதை 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா நீ 10 நிமிஷம் கேளு, இல்லாட்டி யூ ஆர் நாட் மை ஆடியன்ஸ். அதுதான் வந்து என்னோட. அண்ட் அதுவும் ஒரு பயங்கர இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது நிறைய பேருக்கு ரசிக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் இருக்காங்க. என்னன்னா மெயின் ஸ்ட்ரீமா எது வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து போயிட்டே இருக்கோ அது நார்மல்னு நம்ம நினைச்சுன்றோம். ஆனா நம்ம ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு டெஃபினட்டா ஒரு ஃபாலோயிங் வரும். இதுதான் நான் வந்து இது வரைக்கும் என்னோட சாங்ஸ்லாம் பெருசா வெளியே தெரியாது நிறைய பேருக்கு, இண்டி சாங்ஸ்லாம். ஆனா தெரிஞ்சவங்களுக்கு பிடிக்கும். அது வந்து ஒரு ஸ்மால் ட்ரைப் விச் வில் கீப் க்ரோயிங் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு கண்டிப்பா. அண்ட் மியூசிக் லேபிள்ஸ் பத்தி பேசும்போது ஒரு ரீல் இப்போ ரீசெண்டா பார்த்தேன். ஷனோரா சிங்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க வந்து, ஆமா நானும் பார்த்தேன். அவங்க என்னன்னா ஒரு மியூசிக் லேபிள்ல இருந்து ஒருத்தங்க அப்ரோச் பண்றாங்க, நீ என்னோட நான் பாடின பாட்டை வச்சு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்ல பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. அப்படி அப்ரோச் பண்ணவங்க வந்து என்னோட சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து எனக்கு 100s இருக்குன்னு சொல்றேன். பட் அவங்க வந்து எனக்கு 50,000+ இருந்தால் தான் நாங்கள் லேபிள்ஸ்ல வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இஷ்யூ தான். பட் சி அகெயின் லேபிள்ஸ் வந்து அவங்க யாருக்கும் சேரிட்டி பண்ணல. அவங்க வந்து அவங்களுக்கு காசு வரணும். அதனால அவங்க வந்து எப்படி அந்த ரீச்சை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் தான் பார்ப்பாங்க. அதனால அந்த ஆர்டிஸ்டுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவிங் இருக்கா அப்படிங்க அதான் சொல்றேன். ஆர்ட் ஒன்று, கண்டென்ட் ஒன்று. ஓகே, ரெண்டும் வேற வேற. ஓகே, அவங்க ஒரிஜினலா மியூசிக் ஒன்று பண்றாங்கன்னா அது ஆர்ட். இப்போ நம்ம பண்றதுலாம் அதை சுத்தி ரீல்ஸ் பண்றாங்க, ஹுக் ஸ்டெப் வைக்கிறாங்கிறதுலாம் கண்டென்ட் ப்ரொமோட் பண்றதுக்கு. ஆர்டிஸ்ட்டை வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிளாட்ஃபார்ம்ஸும் அதை புஷ் பண்றாங்க. மெட்டாலாம் வந்து அதுதான் திருப்பி திருப்பி திணிச்சுட்டே இருக்காங்க. இது நீ இப்படி பண்ணு, இந்த ஹுக் யூஸ் பண்ணி, இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுன்னு. ஃபண்டமெண்டலி அது தப்பு என்ன கேட்டீங்கன்னா. ஆர்ட்டை வந்து அது கொஞ்சம் ஆர்ட்டை கண்டென்ட் ஆக்காதீங்க. ஓகே, ஆனா அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸும் நம்மளுக்கு. அது வந்து ஒரு அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், மீன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து இட் இஸ் கவர்ன் பை தீஸ் ஃபியூ என்டிட்டிஸ். அப்படிங்கும்போது அந்த ஒரு ஈகோசிஸ்டம்ல நம்ம என்ன நேவிகேட் பண்ணணுமோ பண்ணி தான் ஆனோம். அந்த ஷனோராங்கிறவங்க சொல்லுறது 100% கரெக்ட். அண்ட் இப்போ இருக்கிற ஒரு தப்பான விஷயம் தான் அது. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் தான் அது. ஸோ இப்போ பட் நான் லேபிள்ஸை தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா லேபிள்ஸ் ஆர் இந்த பிசினஸ் ஆஃப் மேக்கிங் மணி. என்னைக்குமே ஆதி காலத்துலேருந்து தட்ஸ் வாட் இட் ஹஸ் பீன். ஸோ அதனால அவங்க வந்து லேபிள்ஸ் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, ஓகே உங்களுக்கு ஃபாலோவிங் இருக்கா பெருசா. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸோட கவர் ஆர்டிஸ்ட்க்கு தான் நிறைய ஃபாலோவிங் இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல. ஓகே, அண்ட் அவங்களுக்கு தான் வந்து, ஏன்னா கவர் ஆர்டிஸ்ட்க்கு என்ன ஆகும்னா ஏற்கனவே பாப்புலர் மியூசிக் தான் அவங்க பண்றாங்க, கவர்ஸ் போடுறாங்கல்ல. ஸோ ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி டு லைக் லிசன் டு. அவங்களுக்கு அந்த ஒரு பேரியர் கிடையாது. புதுசா ஒன்று கேட்குறோம், அதை வந்து நம்மளுக்கு இப்போ அட்டென்ஷன் ஸ்பான்ஸும் கம்மியாயிருச்சு பிகாஸ் ஆஃப் வாட் சோஷியல் மீடியாஸ் shepherded us into. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு 3 செகண்ட்ல தெரிஞ்ச விஷயம்னா ஓகே இந்த பாட்டு எனக்கு தெரியும், இது இவங்க இந்த மாதிரி பாடுறாங்களா, ஓகே நான் கேட்குறேன். வேற புத்தம் புதுசா ஒன்று இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகுது கேட்கறதுக்கு. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அதை ஃபீட் பண்ணி வின் பண்ண முடியும். அதை ரசிக்கிறதுக்குன்னே ஒரு நேரம் நீங்க அதுக்கு ஒதுக்கணும். கரெக்ட். நம்ம வந்து அதான் இந்த ஆக்டிவ் லிசனிங்னு இருக்குல்ல மியூசிக், அது வந்து இந்த காலகட்டத்துல இல்லவே இல்லை. நானுமே கேட்கறது இல்லை. ஆக்டிவ் லிசனிங்னா நம்ம முன்னாடிலாம் கேசட் போட்டு வெறும் உட்காந்து பாட்டு கேட்போம். ஆமா, டூயிங் நத்திங். அந்த பாட்டை கேட்கறது தான் நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டியா இருக்கும். நம்ம கடைசியா எப்போ அந்த மாதிரி பண்ணோம்னு சொல்லுங்க. நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது பின்னாடி குக்கிங் பண்ணுவோம் மியூசிக். எக்ஸாக்ட்லி, ஆமா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. ஸோ அது இருக்கிறது வரைக்கும் வந்து நம்ம அதுக்குள்ள நம்ம எப்படி நாவிகேட் பண்ணோங்கிறது தான் பார்க்கணும். இப்போ லெட்ஸ் நீங்க மியூசிக் லேபிள்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது ஒரு இந்திய ஆர்டிஸ்ட், ஓகே எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, நான் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிக்கிறேன் அப்படின்றதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கு? அப்போ மியூசிக் லேபிள் நான் அப்ரோச் பண்ணாம நான் என்னோட மியூசிக் என்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல என்னோட யூடியூப்ல அதுதான் இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நானே அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் தான் என்னோட சாங்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 இண்டி சாங்ஸ் போட்டிருக்கேன் த்ரூ அ டிஸ்ட்ரிபியூட்டர். நான் இப்போ எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அந்த சாங்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல பிரச்சனைகள்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜஸ்ட் ரீச்சிங் அன் ஆடியன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. முன்னாடிலாம் நீங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கோ டு லைக் a huge set of people on their feeds. அண்ட் தென் அதுலேருந்து டிஸ்கவரி நடக்கும். இப்போ அது இல்லாமல் வந்து அந்த அல்காரிதம் வந்து இட் ஹாஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் விச் இட் கோஸ். அதே மாதிரி இப்போ ஸ்பாட்டிஃபைக்கு போகிறதுனா அது வந்து பிளேலிஸ்ட் எடிட்டர்னு ஒருத்தவங்க அங்கே இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பிச் மாதிரி எழுதணும். நம்ம சாங் வந்து 2 weeks பிஃபோர் ரிலீஸ் என் பாட்டில் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி ஆடியன்ஸஸ்க்கெலாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், தயவு செஞ்சு பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அவங்க உடனே அதை வந்து பிடிச்சிச்சுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எதில், ஃபார் எக்ஸாம்பிள் இது தமிழ் இண்டி சாங்னா அவங்க தமிழ் இண்டின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுக்கு ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அதில் அவங்க பாட்டை உள்ளே போடுவாங்க.
பட் அது கரெக்டாக தப்பாங்கிறது வந்து இட் இஸ் அப் ஃபார் டிபேட். ஏன்னா அந்த தமிழ் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டியாக என்னன்னா எல்லாரும் என்ன கேட்குறாங்க, இண்டி பாப் இருக்குன்னா இண்டி பாப் தான் நிறைய இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கியூரேஷன் ஒன்று நடக்குது. அட் த சேம் டைம் அல்காரிதமிக் கியூரேஷனும் நடக்குது. அப்புறம் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்து இதை மார்க்கெட் பண்ணலாம், ஆட்ஸாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ஒரு இது இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ அன்லெஸ் யூ புட் யுவர் ஓன் மணி இன் டு ப்ரொமோட்டிங் இட். ஒரு லேபிள்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபண்ட்ஸ் இருக்கும், அந்த ஒரு க்ளவுட் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஆர் மீம் பேஜ் மார்க்கெட்டிங் அதெல்லாம் இப்போ நிறைய நடக்குது. ரீல்ஸ் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி, ரீல்ஸ் பண்ணுறது. ஸோ தட் ஆல் கம்ஸ் பேக் டு திஸ் ஹோல் கண்டென்ட் கேம். அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் இண்டிபெண்டாக ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நானே வந்து இப்போ ஒன்றும் இல்லை, பூனை ரீல்ஸை வச்சு என் பாட்டை வந்து சும்மா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வந்து கடைசியில் போயிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு மியூசிக் வீடியோ பண்ண ஸோ இட் இஸ் அதான் அகைன் இட்ஸ் த ரியாலிட்டி ஆஃப் வாட் வி ஆர் இன். இண்டிபெண்டாக பண்ணும்போது இந்த சேலஞ்சஸ் இருக்கு. அதை நீங்கள் சேலஞ்சாக பார்க்குறீங்களா ஃபன்னாக பார்க்குறீங்களாங்கிறதுல தான் வந்து எல்லா பாட்டுக்கும் அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கு. ஓகே, எங்களுக்கு வந்து விஜய் நாராயணன் வந்து ஒரு சிங்கராக தெரியும். மேபி லைக் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்போசிங் செய்ய போறீங்க. சில டைம்ல தான் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, நிறைய 2 லிரிக்ஸ் நீங்க எழுதிருக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு லிரிக்ஸ் எழுதணும் அப்படி? ஸோ எனக்கு வந்து அந்த ரயில் போகும் இடம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதினேன் லிரிக்ஸ். அது வந்து எனக்கு ஏதோ எதேச்சியா வந்துருச்சு ஒரு நாள். பேசிக்கலி இந்த ஒரு நான் வந்து ஃபாரின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ரொம்ப நல்ல இன்ஸ்பயர்டா இந்த டியூன் மட்டும் இருந்துச்சு, சும்மா தானே நான் பாடி வச்சிருவேன். ஓகே, அது கேட்கும்போது லைக் சாரி டு இன்டரப்ட், டியூன் வந்ததுனா லைக் ஹவ் டு யூ? ஸோ நான் வந்து இல்லை, இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு ஒரு டியூன் வரும்போதே ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பேசிக்காக கிட்டார் வாசி ரெக்கார்ட் பண்ணிடுவேன் அந்த வீட்டில். ஓகே ஓகே, பண்ணி அதை என்னோட ட்ராப் பாக்ஸில் போட்டு கேட்டே இருப்பேங்க போகும்போது. திடீர்னு அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா ஏதாவது எழுதுவேன். இல்லை அந்த டியூனே கூட சம்டைம்ஸ் டியூன் இருக்காது, வெறும் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கும், ஒரு கார்ட் ப்ரோக்ரஷன் அந்த மாதிரி. அது மேலே ஏதாவது ஹம் பண்ணி வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் வந்து திருப்பி இது பண்ணுறதா. எப்பப்பெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வருதோ அப்பப்பெல்லாம் மியூசிக் அது வந்து ஆமாம். ஸோ லிரிக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல, ஆனால் வந்துருச்சு. அது ஒரு மாதிரி அந்த ஒரு பாட்டுக்கு அமைஞ்சிச்சு நல்லா. நான் ஜென்ரலி நான் சொன்ன எல்லா கான்செப்ட்ஸ் எனக்கு தெரியும் என்ன பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நான் டம்மியாக ஏதாவது எழுதிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் கை கேட்டினது வாய் கேட்டலங்கிறது நான் தான் வந்து அந்த பாட்டில் கை கேட்டினது வாய் கேட்டல தானே நானு போட்டேன். ஓகே, அதை டெவலப் பண்ணுறதுக்கு நான் சுப்பு மாதிரி ஆள்கிட்ட கொடுத்துருவேன். ஸோ இந்த பாட்டையும் அந்த மாதிரி தான் நான் அவனை கூப்பிட்டேன். அவன் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, மச்சி இது சூப்பராக இருக்கு, ஓகே, உன்னோட ஒரு ட்ரூ எக்ஸ்பிரஷனாக இருக்கு இந்த சாங்கு, அதனால இதை நீயே எழுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி விட்டான். ஓகே, அதனால அதை எழுந்தேன். நான் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமான லிரிசிஸ்ட்லாம் கிடையாது இன்னுமே, பட் எப்போ முடியுதோ ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஆனால் ஒரு 2-3 சாங்ஸ் நான் ட்ரை பண்ணி அதை ஒரு மாதிரி எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வர நான் எப்பயாவது எழுதுறேன், அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு எதுவும் ஐ மீன் லைக் ரிலீஸ் பண்ண 2 சாங்ஸ் எங்களுக்கு தெரியும், ரிலீஸ் பண்ணாமல் நிறைய லிரிக்ஸ் எதுவும் எழுதி வச்சிருக்கீங்களா நீங்கள்? லிரிக்ஸாக வந்து இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு பாட்டு இன்னும் டைட்டில் வைக்கல, இ மைனர் கேட்சின்னு தான் சொல்லியிருக்கேன். அது அது சும்மா எனக்கு வந்து என்னன்னா, அந்த ஒரு நம்ம ஏர்லி 2000ஸ்லாம் வந்து அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் லவ் ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபீல்டில் ஒரு சாங் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து நான் எழுதியிருக்கேன். அதை நான் எழுதி இது பண்ணியிருக்கேன், கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் லைக் ரெடி டு ரிலீஸா? லைக் ரெடி டு ரிலீஸ் தான் அது, பட் அதுக்கு வீடியோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ ரெடி டு ரிலீஸ்னா ஒரு 80 to 90% கம்ப்ளீட்ல என்கிட்ட ஒரு 10-15 பாட்டு இருக்கு இப்போ. வாவ். ஸோ அது எதை எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது 10-15 பாட்டு 90% கம்ப்ளீஷன் இருக்கு. வா, ஓகே, இன்ட்ரெஸ்டிங்.